நீங்க எடுத்த அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் பொய்ங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ எங்க பெரியப்பாவோட வாரிசா? நீ வந்து எங்க குடும்பத்துக்குள்ள வரப்போறியா? உன்ன மாதிரி ஆள எங்க குடும்பத்துக்குள்ள வர வைக்கிறதுக்கு பதிலா ஒரு கொலை செய்யற சூழ்நிலை வந்தா கூட நாங்க கொலை பண்றதுக்கு கூட தயங்க மாட்டோம். என்ன கொலையெல்லாம் பண்ணுவீங்களா? இன்னும் ஒரே நல்ல பஞ்சாயத்து தீர்ப்பு, அதெல்லாம் எங்களுக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரும். அப்ப தெரியும் உங்களுக்கு இந்த ஜீவா யாருன்னு. ஆனா அடுத்த பஞ்சாயத்து வரைக்கும் நீ உயிரோட இருக்கணுமே. என்ன இப்போ நாங்க கொடுத்திருக்கோமே உனக்கு பிடிச்ச பிரியாணி லெக் பீஸோட. அதுக்கு அந்த பிரியாணில விஷம் கலந்திருக்கு. ஐயோ விஷமா? புறா புறா. நீ எங்க கிட்ட நேரா வந்து மோதிருந்தா கூட பரவாயில்ல, நாங்க உன்னை சும்மா விட்டுருப்போம். ஆனா நீ அந்த புவனேஸ்வரியோட போய் சேர்ந்துக்கிட்டு எங்க கிட்ட வந்து மோதுற. அப்போ உன்னை கொல்றதுல தப்பே கிடையாது. அதனாலதான் உனக்கு கொடுத்த சோத்துல விஷத்தை கலந்தோம். ஐயோ அதுக்கு எதுக்கு என்ன கொலை பண்ண பாக்குறீங்க? கொலையெல்லாம் நீதானடா எங்க அப்பாவோட வாரிசுன்னு சொல்ற. நீ இருக்கிற வரைக்கும் எங்க குடும்பத்துக்கு நிம்மதியே கிடையாது. அதனாலதான் உன்னை முதல்ல கொல்லணும். ஐயோ நான் உண்மையை சொல்றேன். இந்த விஷயம் மட்டும் வேணாங்க. நான் ஜீவா இல்ல, நான் வாசு. என்ன வாசுவா? நானும் ஜீவாவும் சின்ன வயசுல ஆசிரமத்துல ஒன்னா வளர்ந்தோம். அவன் காணாம போனதுக்கு அப்புறமா நான் சிரார்ஜிக்கு போகும்போது அவ ஐடென்டிட்டி தான் எடுத்துட்டு போயிட்டு இப்ப வரைக்கும் நான் ஜீவாவா வாழ்ந்துட்டு இருக்கேன். மத்தபடி உங்க குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் இந்த விஷத்தை மட்டும் என் உடம்புல இருந்து எடுத்துருங்க. ப்ளீஸ். ஏய், எங்கடா ஓட பாக்குற? எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பஞ்சாயத்து படி ஏற வச்சுட்டு நீ இப்ப தப்பிக்க பாக்குறியா? ஒண்ணே போடுவோம் உன்னை. இப்ப நடந்த எல்லா சாட்சிகளையும் வாதங்களையும் ஆதாரங்களையும் வச்சு பார்க்கும்போது ஜீவா ரகுராமையாவோட வாரிசு இல்லைங்கிறது உறுதியாகுது. அதனால புவனேஸ்வரி, பசுபதி, வாசு 3 பேருமே ரகுராமையா மேல பிராது கொடுத்த அந்த வழக்க நான் வாபஸ் வாங்குறேன். இங்க பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இவ்வளவு நாளா அவர் மேல தப்பு இருக்குன்னு பிராது கொடுத்ததால அவரால தீர்ப்பு சொல்ல முடியாம இருந்துச்சு. ஆனா இப்பதான் அவர் மேல எந்த தப்பும் இல்ல தான் களங்கமற்றவர்னு சொல்லி நிரூபிச்சிட்டாரு. அதனால இப்போ இந்த இடத்துல ஒரு நாட்டாமையா தீர்ப்பு சொல்றதுக்கு அவர்தான் தகுதியானவர். அதனால ரகுராமையா தான் இப்ப இந்த வழக்குல தீர்ப்பு சொல்லுவாரு. ஐயா, அதெல்லாம் எதுக்கு? வேண்டாம் அண்ணா, நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். இதனால இப்ப நான் என்ன முடிவெடுத்திருக்கேன்னா, இவங்களை மன்னிக்கணுமா இல்ல மன்னிக்க கூடாதாங்கிறத ஊர் மக்கள் நீங்க தான் முடிவெடுக்கணும். அதனால நான் இந்த தீர்ப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். புவனேஸ்வரி ஊர்ல இருக்கிற எல்லார் கால்லையும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஊர்ல இருக்கிற எல்லாரும் இந்த புவனேஸ்வரிய மன்னிச்சா மட்டும்தான் அவங்க இந்த ஊர்ல வாழ முடியும். இல்லனா அவங்கள இந்த பஞ்சாயத்து ஊரை விட்டே தள்ளி வச்சிடும். ஐயா, என்னங்கய்யா தீர்ப்பு இது? ஒரு பொண்ணா புவனேஸ்வரி எப்படி எல்லார் காலிலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க முடியும்? ஆனா புவனாக்கு பதிலா ஊர்க்காரங்க எல்லார் காலிலையும் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன். உப்ப யார் தின்னாங்களோ அவங்க தானே தண்ணி குடிக்கணும். அது மாதிரி தப்பு பண்ண புவனேஸ்வரி தான் இந்த தண்டனைய இன்னைக்கு அனுபவிக்கணும். புவனேஸ்வரி இந்த ஊர்ல இருக்கிற எல்லார் கால்லையும் விழணும். ஊர் மக்கள் எல்லாரும் புவனேஸ்வரியை ஏத்துக்கிட்டா மட்டும்தான்
அவ இந்த ஊர்ல இருக்கலாம். இதுதான் என்னோட தீர்ப்பு. சரியா 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து என் கண்ணு முன்னாடி சந்தோஷமா நிக்கலனா நான் இந்த விஷத்தை குடிச்சு என் உயிரை விட்டுருவேன். ரகு, நீ 6 மணிக்குள்ள வீட்டுக்குள்ள வரலன்னா விஷத்தை குடிச்சு உயிரை விட்டுருவேன்னு ஜானகி பூஜை ரூம்ல உட்காந்துருக்காப்பா. என்னமா சொல்றீங்க? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. ஏங்க, எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும் நீங்க வந்துருவீங்கன்னு. எனக்கு தெரியுங்க. ஜானகி, அதான் வந்துட்டே இல்ல, எதுக்காக அழற? ம்? உண்மை எப்பயுமே சாகாது. அது யாரையும் சாகவும் விடாது. உங்களை காணாம நான் துடிச்சு போயிட்டேங்க. உங்களுக்கு ஒண்ணுனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேங்க. ஏய், அப்படிலாம் பேசாத. பெரியப்பா, நீங்க வர 1 நிமிஷம் லேட்டா இருந்தாலும் பெரியம்மா விஷத்தை குடிச்சிருப்பாங்க. பெரியம்மா, எப்போ என்ன சோதனை வந்தாலும் அத கடவுள்கிட்ட விட்டுருவேன். எந்த முடிவும் என் கையில இல்லைன்னு சொல்ற நீங்க இன்னைக்கு எதுக்காக கடவுள் மேல நம்பிக்கை வைக்காம இப்படி ஒரு முடிவு எடுக்கணும்? இவருக்காக தான் இந்த உயிரை நான் கையில பிடிச்சிட்டு இருந்தேன். இவரு நேரத்துக்கு வீட்டுக்கு வராததுனால இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியது ஆயிடுச்சு. சரி, பஞ்சாயத்துல என்ன நடந்துச்சு? பெரியம்மா, பஞ்சாயத்துல இங்க நிக்கிற ஜீவா தான் ரகுராமையாவோட புள்ளைன்னு நிரூபணமாகுது. என் புருஷனுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக இங்க எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்கிறான். எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். இது சத்தியம்பா. இவன் உண்மையான பேரு ஜீவா இல்ல, வாசு. இந்த ரிப்போர்ட்ல இருக்கிற டெஸ்ட் தான் உண்மையானது. ரகுராமுக்கும் ஜீவாவுக்கும் எடுக்கப்பட்ட டெஸ்ட். இதுல 2 டிஎன்ஏயுமே சுத்தமா மேட்ச் ஆகல. அதனால ஜீவா ரகுராமோட பிள்ளையே கிடையாது. உங்க குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. ரகுராமையா மேல பிராது கொடுத்த அந்த வழக்க நான் வாபஸ் வாங்குறேன்.